பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இனி நீ அழுது கொண்டிராய். ஆண்டவர் யார்? நம்ம ஆண்டவர் யாரு? நம்மளை ஆராய்ந்து அறிகிறவர், நம்ம உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிகிறவர், நம்ம நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், நம் நாவில் சொல்பிறவா முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? இனி நீ அழுது கொண்டிராய். அன்பு தேவஜனமே, கர்த்தருடைய சத்தத்தை இந்த காலை வேளையில் கேட்கிற அன்பு தேவஜனமே, நம் தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி அழுது கொண்டிராய். எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க? உங்கள் சத்தத்தை தேவன் இந்த நாளில் கேட்கிறார். நீங்கள் அழுகிற சத்தம் தேவனுடைய செவிகளில் ஏறிற்று. அந்த சத்தத்தை கேட்டு தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். மகனே மகளே, நீ அழுது கொண்டிராய். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் அழுதாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தில் அழுதாங்க, வேதனையில் அழுதாங்க, சோதனையில் அழுதாங்க, ஒடுக்கப்படும் போது நெருக்கப்படும் போது அழுதாங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை இழந்துட்டே நினச்சி அவர் அழுதாரு. தன் குமாரர்களை சொன்னாங்க, ஒரு மிருகத்தினால் அவன் பேருண்டு போனான், செத்து போயிட்டான் மகன். கேள்விப்பட்டவனே அவனோடு நான் பாதாளத்தில் இறங்குவேனே அன்றி ஆறுதலுக்கு இடம் கொடாதபடிக்கு யாக்கோபு அழுதான். ஆறுதலுக்கு இடம் கொடாதபடிக்கு என் குமாரனை நான் இழந்துட்டேனேன்னு யாக்கோபு அழுதாரு. எவரு மகள் 12 வயது மகள் இறந்துட்டான்னு அங்கே ஒரு ஜனம் அந்த துக்க வீட்டில் அழுது கொண்டு இருந்தாங்க. வேதன் மதியில் சோதனையின் முதல்ல அழுகிற தேவ ஜனமே, உன்னுடைய அழுகையை கர்த்தர் கேட்பார். எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்படும்படி நெகேமியா அழுதார். இஸ்ரவேலின் ஜனங்களின் பாவங்கள் மீறுதலை நினைச்சு எஸ்ரா அழுதார். எஸ்தர் தன் குலம் அழியாதபடிக்கு ராஜாவுடைய பாதத்தில் ஆகாகனியான ஆமான் செய்த காரியங்களை அறிவித்து ராஜ சமூகத்தில் அழுதாள் எஸ்தர். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். நீ அழுகிற அழுகையை கர்த்தர் இந்நாள் பார்க்கிறார். கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அழுது கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள். ஆனால் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி, உருக்கமாய் தகப்பனாய் உருக்கமாய் இறங்குவார். அவர் தாயாய் உருக்கமாய் இறங்குவார். தம்முடைய பிள்ளைகளுக்காய் தகப்பன் உருக்கமாய் இறங்குவது போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு அருளுகிற ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம், நம்மளை ஆராதிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு வேதம் அதை தான் சொல்லுது. இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. சீயோன் மலையில் மேலுள்ள எருசலேமில் கர்த்தருடைய ஜனங்கள் வாழ்வார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் மக்கள் வாழ்வாங்க. எங்கே வாழ்வாங்க? சீயோனின் மலையின் மேலுள்ள எருசலேமில் கர்த்தருடைய மக்கள் வாழ்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுடைய அழுகையை கேட்டு அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, கர்த்தர் உங்களை அழுகையை கேட்டு ஆறுதல் செய்வார். அழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்வார்? முதலாவது ஆறுதல் செய்வார். ரெண்டாவது என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் செவி கொடுப்பார். அழுகிற தேவ ஜனத்துக்கு முதல் தேவன் ஆறுதலை கொடுப்பார். ரெண்டாவது அந்த அழுகைக்கு உண்டான காரியங்கள் என்னவா இருக்கு என்னன்றது கர்த்தர் அந்த அழுகைக்கு கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். விசாரிப்பார். என் மகள் எதற்காக அழுகிறாள்? என் மகன் எதற்காக அழுகிறான்? செவி கொடுப்பார். மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு உதவுவார். எந்த காரணத்துக்காக என் மகன் அழுகிறான், எந்த காரணத்துக்காக என் மகள் அழுகிறாள் என்பதை
கேட்டு கத்தர் உதவுவார். ஒரு பிள்ளை அழுதா ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைய நம்ம என்ன பண்ணுவோம், சமாதானப்படுத்துவோம். ஒரு பிள்ளை அழுதா அந்த பிள்ளைய ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்லுகிற வார்த்தை புரியாது. அழுதுகிட்டே சொல்லுகிற வார்த்தை சில தாய்க்கு தகப்பனுக்கு புரியாது. அந்த பிள்ளையை ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துவோம். சமாதானப்படுத்திட்டு என்ன நடந்தது என்று அந்த பிள்ளையோட வாய்மொழியை நம்ம செவி சாய்த்து கேட்போம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அந்த பிள்ளை எதுக்காக அழுதுன்னு அதுக்குண்டான காரியங்களை நம்ம செய்வோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு முதலாவது நமக்கு ஆறுதல் செய்வார், ரெண்டாவது செவி சாய்ப்பார், மூன்றாவது உதவுவார், மறு உத்தரவு கொடுப்பார், உங்களுக்கு உதவுவார். அன்பு தேவ ஜனமே, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவுவார். என்ன காரியத்துக்காக அழறீங்க அன்பு தேவ ஜனமே? தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அழுது கொண்டிராய், கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிரங்க. இன்றைக்கு நீங்கள் அழுகிற காரியத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறீங்களா? மனுஷனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? அக்கம் பக்கத்து வீட்டாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? உறவுகளை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கூப்பிடுகிற பர்சன் யார்? நீங்கள் கூப்பிடுகிற நபர் யார், ஆள் யார் என்பதை முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடுவோமானால் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்வார். கத்தரை நோக்கி கூப்பிடுவோமா, கத்தர் நமக்கு ஆறுதல் செய்வார், நமக்கு செவி சாய்ப்பார், நமக்கு உதவுவார். அழுது கொண்டிருக்கிற தேவ ஜனத்துக்கு தேவன் ஆறுதலை கொடுப்பார், செவி சாய்ப்பார், உதவுவார். இன்றைக்கு மனுஷன் இது மூணும் செய்வாங்களா? நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணுங்க. சில நேரம் நம்மளை ஆறுதல் படுத்தலாம். சரி விட்டுட்டு போமா, சமாதானமாக இருமா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம் தேவன் அப்படி சொல்ல மாட்டார். முதலாவது நம்ம ஆறுதல் படுத்துவார். என் மகள் எதுக்கு அழறா, என் மகன் எதுக்கு அழறாங்க அப்படின்னு கத்தரை ஆறுதல் படுத்துவார். ரெண்டாவது அந்த காரியங்களை செவி சாய்த்து கேட்பார். மூன்றாவது அந்த காரியத்துக்கு உண்டான காரியங்களில் கத்த நமக்கு உதவுவார். அன்பு தேவஜனம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? உருக்கமாக இறங்குகிற கத்தர். அவர் உருக்கமாக இறங்குகிற கத்தர், மனதுருகிற கத்தர். இன்றைக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்கிற கத்தர், செவி சாய்க்கிற கத்தர், ஆறுதல் படுத்துகிற கத்தர், உதவுகிற கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் அழுகை மாறும். உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் பூமியில் ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை துடைக்கிற கத்தர் பூமியில் உண்டு. எவ்விரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுதார். அந்த மகளை திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உதரப்போக்கினால் வேதனைப்பட்டாள். அந்த வேதனை தேவன் அறிந்தார். அந்த தேவன் வேதனை அறிகிற கத்தர் அவர். அன்னாள் அழுதாங்க, நிந்திக்கப்படுகையில் துன்பப்படுகையில் அன்னாள் அழுதாங்க. அன்னாளின் அழுகையை மாற்றின கத்தர் அவர். யாக்கோபின் அழுகையை மாற்றின கத்தர் அவர். எவீரின் அழுகையை மாற்றின கத்தர். தாவீது எத்தனை நெருக்கப்படுகிற காலங்களில், ஒடுக்கப்படுகிற காலங்களில் அழுதார். அவருடைய நெருக்கத்தை ஒடுக்கத்தை மாற்றின கத்தர். இன்றைக்கு என்ன காரியத்துக்காக நீங்கள் அழுகிறீங்களோ உங்கள் அழுகையை மாற்றுகிற கத்தர் உங்களோட உண்டு. அன்பு தேவஜனமே, எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. செவி சாய்த்து கேட்குற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் உதவுகிற தேவனை நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் கண்ணீரை களிப்பாய் கத்தர் மாற்றுவார். உங்கள் அழுகையை, துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு உண்டு. கண்ணீரை தொடச்சிக்கொள்ளுங்க தேவஜனமே. சியோனே, நீ கண்ணீரை தொடச்சிக்கொள். அன்பு தேவஜனமே, நீ கண்ணீரை தொடச்சிக்கொள். உன் அழுகையை மாற்றுகிற கத்தர் உன்னோடு உண்டு. அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அதை கேட்டவுடன் மறு உத்தரவு அருளி மீண்டும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆவியானவரே, கேட்ட சத்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்ன ஆறுதலை படுத்துகிற அன்பு தகப்பனே, உம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற அன்பு தகப்பனே, செவி சாய்த்து கேட்கிற அன்பு தகப்பனே, மறு உத்தரவு கொடுக்கிற அன்பு தகப்பனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கு அழுகிற நம்முடைய பிள்ளைகளோட கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், துக்கத்தை, துயரங்களை, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற என் அன்பு தகப்பனுக்கு நன்றி. தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். செவி சாய்த்து கேட்கிறவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உதவுகிற தேவனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். மறு உத்தரவு கொடுக்கிற தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற உடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமுள்ள கரத்தை
ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியாய் மனபாரங்களை, மனக்குமர்களை, வேதனைகளை, துக்கங்களை மாற்றினீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் உருக்கமாக இறங்கி மறு உத்தரவு கொடுத்ததுக்காய் கர்த்தரை துதிங்க. காட் bless you. Have a blessed day.